2024 IPL தொடரில் காயம் காரணமாக நீக்கப்பட்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்து லுங்கி எங்கிடி நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக ஆஸ்திரேலிய வீரர் ஜாக் மெக்குர்க்கை டெல்லி கேபிட்டல்ஸ் ஒப்பந்தம் செய்துள்ளது. 21 வயதான ஜாக்கை அவரது அடிப்படை விலையான 50 லட்சத்திற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. மேலும் 2024 IPL தொடரில் அவர் விளையாடும் 11 வீரர்கள் கொண்ட அணியில் இடம் பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன. அவர் அப்படிப்பட்ட அதிரடி வீரர் என்பதுதான் காரணம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் சரியாக திட்டம் போட்டு ஜாக்கை டெல்லி அணிக்கு அழைத்து இருக்கிறார். இந்த இளம் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், லிஸ்ட் ஏ என்னும் உள்ளூர் ஒருநாள் போட்டிகள் கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். 2023-2024 ஆஸ்திரேலியா உள்நாட்டு ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் டாஸ்மேனியாவுக்கு எதிரான போட்டியில் தெற்கு ஆஸ்திரேலியாவுக்காக விளையாடும் போது ஜாக் 29 பந்துகளில் சதம் அடித்தார். அதன் மூலம் உலகிலேயே அதிவேக சதம் அடித்த வீரர் என்ற சாதனையும் அவர் செய்தார். ஒட்டுமொத்தமாக அவர் 51 பந்துகளில் 10 பவுண்டரிகள் மற்றும் 13 சிக்சர்களுடன் 128 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலியா T20 தொடரான பிக் பாஸ் லீக்கில் தனது அற்புதமான பேட்டிங்கிற்காக சமீபத்தில் தான் அவர் பிரபலமடைந்தார். மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் அணிக்காக விளையாடிய அவர் 2 அரை சதங்களுடன் 158.64 ஸ்ட்ரைக் ரேட்டில் 257 ரன்கள் எடுத்தார். அவர் இந்த தொடரில் 18 சிக்சர்களை அடித்தார். அவர் ஆஸ்திரேலியா அணிக்காக 2 போட்டிகளில் விளையாடி 41 என்ற அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தார் மற்றும் ஒட்டுமொத்தமாக 51 ரன்களை 221.73 ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்தார். ஜாக் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் குறைந்த ஓவர் கிரிக்கெட்டில் அடுத்த பெரிய வீரராக வரக்கூடியவர் என்ற பெயரை எடுத்துள்ளார். மேலும் முன்னாள் ஆஸ்திரேலிய கேப்டனும் டெல்லி கேபிட்டல்ஸ் தலைமையில் பயிற்சியாளருமான ரிக்கி பாண்டிங் அவர் அடுத்த டேவிட் வார்னராக இருக்கலாம் என்றும் கருதுகின்றார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.